குடும்பங்களில் நிகழ்கின்ற விசேஷங்களுக்கு தனியார் திருமண மண்டபங்களில் தினக்கூலியும் அரசு பணிகளிலும் பணியாற்றுபவர்களுக்கு அதிகமான அளவு கட்டணம் செலுத்தி மண்டபங்களை எடுத்து நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு சிரமப்படுவதை அறிந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் சென்னை பெருநகராட்சி சார்பில் ஒரு சில பகுதிகளில் இது போன்ற திருமண நிலையங்களையும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் 10 இடங்களில் இது போன்ற திருமண நிலையங்களை கட்டுவதற்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார். அந்த வகையில் மிக பிரம்மாண்டமாக கடந்த மாதம் 18ஆம் தேதி மாண்புமிகு தமிழக முதல்வர் பொற்கரங்களால் ஜிகேஎம் காலனியில் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய திருப்பெயரில் ஒரு திருமண மண்டபத்தை அவர் பொற்கரங்களாலே திறந்து வைத்தார். அது சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பில் கட்டப்பட்ட கட்டிடம். தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த சந்திரயோகி சமாதி பகுதியில் அதிக அளவிற்கு தினக்கூலியாகவும் அரசு வேலைகளில் பார்க்கின்ற பொருளாதார ரீதியாக அவர்களுடைய சொந்த விழாக்களை, திருமணங்களை, சுபகாரியங்களை நடத்துவதற்கு அதிக அளவிலே பொருளாதார ரீதியாக இடம் தராத சூழலை அறிந்து இங்கேயும் குறைந்த வாடகையில் தனியார் திருமண மண்டபங்களுக்கு இணையாக ஒரு திருமண மண்டபத்தை கட்ட வேண்டும் என்று இந்த மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினரும் மேயருமாகிய பிரியா ராஜன் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் வைத்த கோரிக்கைக்கிணங்க சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் 20,50,00,000 ரூபாய் செலவில் ஒரே வேளையில் 600 பேர் உட்கார்ந்து திருமணத்தை பார்க்கின்ற அளவிற்கும் அது முழுக்க குளிரூட்டப்பட்ட அரங்காக அந்த அரங்கு அமைய இருக்கின்றது. ஒரே வேளையில் 175 பேர் உட்கார்ந்து உணவு அருந்துவதற்குண்டான ஒரு கூடம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. மின்தூக்கி வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் வாகன நிறுத்தத்திற்கு ஒரு முறையே 60லிருந்து 70 கார்கள் நிறுத்துகின்ற அளவிற்கும் 200லிருந்து 300 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துகின்ற அளவிற்கும் வாகன நிறுத்தத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய எங்கள் உயிர்னு மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இந்த திருமண மண்டபத்திற்கு அண்ணல் அம்பேத்கர் அவருடைய திருப்பெயரை சூட்டுவதற்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றார். வருகின்ற 29ஆம் தேதி மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பொற்கரங்களால் அண்ணல் அம்பேத்கர் திருமண மண்டபம் இந்த பகுதியிலே இருக்கின்ற பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கின்ற மக்களுக்கு இந்த திருமண மண்டபம் ஒரு வரப்பிரசாதமாக அமையும். அதேபோல் எல்லோருக்கும் எல்லாம் என்ற இந்த ஆட்சியின் கனவாக வாழ்ந்து இந்த சமூகத்திற்கு அவர்கள் விட்டு சென்ற கொள்கைகள், கோட்பாடுகளை நினைவு கூறுகின்ற வகையில் அவர்களுடைய பெயராலேயே இப்படிப்பட்ட திருமண மண்டபங்கள் அமைவது இந்த ஆட்சியில்தான் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த திருமண மண்டபம் ஸ்டிக்கர் அல்ல, இது முழுக்க முழுக்க மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் திட்டமிடப்பட்டு அவர் காலத்திலேயே அவரே இதற்கு ஒப்புதல் அளித்து அவரே முழுக்க முழுக்க இந்த வடிவமைப்புகளை உட்கார்ந்து பார்த்து அவரே இறுதி செய்து அவரே நிலையத்திற்கும் பெயரிட்டு அவரால் உருவாக்கப்பட்ட வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் ஒரு அடையாளம்தான் இந்த அண்ணல் அம்பேத்கர் திருமண மாளிகை. 29ஆம் தேதி மாண்புமிகு தமிழக முதல்வர் பொற்கலங்களால் இந்த திருமண மண்டபத்தை திறக்க இருக்கின்றார். இந்த வட்டத்துடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய பிரியாராஜன் அவர்கள் இந்த திறப்பு விழாவிற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னின்று கவனித்துக் கொண்டிருக்கின்றார். சட்டப்பேரவை உறுப்பினர் தாயம் கவி அவர்களும் இந்த பகுதியுடைய செயலாளர் அன்பிற்கினிய தமிழ்வேந்தன் அவர்களும் இந்த பகுதியுடைய கழக வட்ட செயலாளர்கள் அன்பிற்கினிய கிருஷ்ணகுமார் அவர்களும் புஷ்பராஜ் முன்னாள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரும் ராஜன் அவர்களும் உடனிருந்து இந்த பணிகளுக்கு ஒத்துழைப்பு தந்துள்ளனர்.